120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக ஊற்றப்பட்டார். இன்றைக்கு நாம் ஒருமனமாய் இருக்கும்போது இன்றைக்கும் ஆவியானவர் நம்மேல் பண்ணுகிறவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது, அதை நாம் பயிற்சி எடுப்பது, அவரோடு கூட நாம் ஒத்துழைப்பது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய இருதயத்தை திறந்தவர்களாய், இருதயத்தை விசாலமாய் அவருக்கு முன்பாக கொடுக்கிறவர்களாய், இருதயத்தை அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்ம இந்த பாடலை பாடுவோமா? அனுபவம் தாருமே, ஆரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, ஆரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே.
நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். அந்த சங்கீதத்தில் முதல்ல 90ஆம் சங்கீதம் போட்டு பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? மோசையின் ஜெபம். இந்த 90ஆம் சங்கீதம் மோசையினுடைய ஜெபம். பொதுவாக சங்கீதங்கள்லாம் தாவீது எழுதினார் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த 90ஆம் சங்கீதம் மோசே ஒரு ஜெபித்த ஜெபந்தான் இந்த 90ஆம் சங்கீதமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஒரு சின்ன ஜபம், அதில் தொடர்ந்து ஜபந்தான். நிறைய காரியங்கள் அவர் கேட்பார். அதில் ஒன்று என்னது? நாட்களை எண்ணும் அறிவு. எண்ணுதுன்னா 1 2 3 எண்ணுதா இல்லை அதை பற்றி நினைப்பதா? நாட்களை எண்ணும். நாட்கள்லாம் எப்படி போகுது? நடக்குதா, ஓடுதா, பறக்குதா? நாட்கள்லாம் எப்படி இருக்கு? பறந்து தான் போகுது. என்ன, ரொம்ப வேகமாக தான் நாட்கள் கடந்து போகுது, அப்படிதானா? அதனால் நாட்களை பற்றிய அறிவு நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் வேணும். வேதம் நமக்கு சொல்லுகிறது மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குதா? 103ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. எதுக்கு ஒப்பாக இருக்கிறது? புல். புல் என்ன செய்யும்? நல்லா தெளித்து மழை பெஞ்ச உடனே நல்லா தழுக்கும். அடுத்தால கொஞ்சம் மழை இல்லைன்னா உடனே என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். கொஞ்ச நாளில் அந்த இடத்துல புல் இருந்ததுக்கான அறிகுறியே இருக்காது, அப்படிதானா? புல்லே இல்லாமல் போயிடும். பிறகு திரும்ப மழை பெஞ்ச உடனே மீண்டும் தழுத்து வளரும். அப்போ மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் மனுஷன் இருப்பான்னு சொல்லி. மெத்துசலா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 969 வருஷம் வாழ்ந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெத்துசலா இருக்கலே அதிக நாட்கள் வாழ்ந்த ஒரு மனிதன் மெத்துசலா. நம்முடைய வாழ்நாள்கள் எப்படி இருக்கு? பலத்தின் மிகுதினால் மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குன்னா 70 வருஷம், சாதாரணமாக 70 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிக சின்ன வயசுலேயே பல விதமான வியாதிகள் வந்துடுது. நாட்கள், ஆயுசு நாட்கள் என்ன ஆகிட்டு வர வர கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்போ புல் என்பது மாம்சத்துக்கு அல்லது சரீரத்துக்கு, நம்முடைய உடலுக்கு ஒப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 40 6, 7, 8 வசனங்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதனுடைய மேன்மையெல்லாம் பூவை போலவும் இருக்கும். புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஜனமே புல். மனுஷங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, ஆனால் தேவனுடைய வசனமும் எந்தெந்தைக்கும் நிற்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஜனமே புல் அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஜனங்களை புல்லுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது மிகவும் சீக்கிரமாக அழிந்து போகக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நினைச்ச முடியாது வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நிரந்தர முதல்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா அரசியல் தலைவர்களையும் அவருடைய விசுவாசிகள், அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் எப்படி கூப்பிட்றாங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிரந்தரமாக எல்லா நாட்களும் இருக்க முடியுமா? முடியாதா? நிரந்தரம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை
புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க இந்த உலகத்தில், எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, மகா அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாடுகளை கைப்பற்றியவன். அவரும் என்ன செஞ்சார்? இறந்து தான் போனார். ஹிட்லர் இந்த உலகத்தையே நாங்கள் எங்கள் காலு கீழே கொண்டு வந்துடுறோம்னு சொன்னாங்க. எங்களுடைய ஜெர்மானிய இனம், எங்களுடைய இனம் என்ன இனம்? நாங்களெல்லாம் ஆழ பிறந்தவர்கள்னு சொன்னாங்க. ஆனால் அவரும் ஒரு நாள் என்ன செஞ்சார்? மரித்து போனார். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான், நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. கடந்த காலம் 2-3 வருஷங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது? 2019, 20 என்ன வந்துச்சு? கொரோனா காலங்கள் வந்துச்சு. உலகம் முழுவதும் போக்குவரத்து நின்று போயிட்டு, யாரும் எங்கேயும் போக முடியல, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. குறிப்பிட்ட நேரம், அந்த டைமுக்குள்ளே தான் வெளியில் போகணும், ஏதாவது வாங்கணும். மற்ற நேரம் முழுசும் எங்கே இருந்தோம்? எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஊழியங்கள் தடையின்றி நடைபெற்றது. நாங்கள் 3 மணி ஆனோடனே எல்லோரும் இங்கே வந்துடுவோம். நேராக என்ன செய்வோம்? லைவாக எல்லாம் இருக்க மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நாள் நடந்துச்சு. ஆனால் அநேகர் இல்லை, திடகாத்திரமான மனிதர்கள் இறப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த நாட்களில் மரித்து போனாங்க. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. வேதத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 3:22 புலம்பல், அவருடைய கிருபை. எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போய் தரலும்ட்டு மோசே ஜெபித்தார். இந்த எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி. எதை வச்சு பொல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க? அனுதினமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதனால தான் மோசே என்ன சொல்கிறாரு? நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். எங்களுடைய வாழ்நாள் மிக குறுகியது, இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் சுவாமி. அதனால் அந்த நாட்களை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி எண்ணி என்ன செய்யணும்? நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும்னு சொல்லி அவர் வேண்டிக் கொள்வதை நாம் கேட்கலாம். இந்த உலகத்தில் ஏன் இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள்லாம் சம்பவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாத காலம்னு சொல்கிறாங்கள. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாவம் எப்பொழுது உண்டானது? ஆதி தகப்பன் தாய் தகப்பன் சொல்லணும். முதல்ல தவறுனது தாய் தானே. அவங்க தான் மீறினாங்க, ஆண்டவருடைய கட்டளை என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. நீங்கள் எல்லா கனியையும் சாப்பிடலாம், அந்த 2 மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். யார் வந்து சொன்னாலும் அது சாப்பிட மாட்டோம், ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கணும். சொல்லாமல் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு, நீனும் தேவர்களைப் போல ஆவாய். அதுதான் அந்த அம்மா விளை செய்த வார்த்தை, நீனும் தேவர்களைப் போல இருப்பாய். அதுக்கப்புறம் அது பாதி சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சது? பழத்தை பாதியை கணவருக்கும் கொடுத்தது. ஆண்டவர் வந்து கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? நீர் எனக்கு, நான் தனியாக தான் இருந்தேன், எனக்கு துணையாக கொடுத்தீங்களா? அவள் கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருத்தர் குறை சொல்கிறது. அப்போ சுய சித்தம் அன்றைக்கு உண்டானது. மனிதன் வந்து அன்றைக்கு அதை சாப்பிடாமல் இருந்தால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அன்றைக்கும் அவன் தேவனை போல தான் இருந்தான். அதை அவன் உணரலை. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் நிர்வாணி என்று அறிந்தான். அன்றிலிருந்து சுய சித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் அன்றைக்கு உண்டானது. ஆனால் நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, இது எல்லாமே எப்படிப்பட்டது? குறைவுள்ளது. அதனால தான் அந்த ஜெபத்தில் மோசே அப்படி ஜெபிக்கிறாரு, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஏன் பொல்லாதவைகள் என்பதை குறித்து பார்த்தோன்னா,
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தோம்னா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று எழுதப்பட்டது. இந்த உலகம் எதில் கிடக்கு? பொல்லாங்கன். பொல்லாங்கன்னா யாரு? வலு சர்ப்பமாகிய சாத்தான். அவனுக்கு நிறைய பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷ கொலை பாதகன், வலு சர்ப்பம் அப்படி சொல்லி. அந்த பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்கனால தான் இந்த கொலை வெறியின் ஆவி, இந்த வேசித்தனத்தின் ஆவி இதெல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. எபேசியர் 6:16, பொல்லாங்கல் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள், இந்த மாதிரி பல காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாத காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த பொல்லாத சாத்தான் அப்படின்னு பிசாசானவன் இல்லை, எதிரியான சாத்தான் இந்த உலகத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் இந்த பிசாசு கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், நோயை கொண்டு வரும், நோய். அப்புறம் பயங்களை கொண்டு வரும், பயம், கவலைகள், அவிசுவாசம், சோர்வு அப்படிங்கும்போது மனச்சோர்வு. நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரேயர் நிறைய பேருக்கு நாங்கள் ஃபோனில் ப்ரேயர் பண்ணுவோம். என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணோன்னா, என் மகா கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா, என் மகன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனச்சோர்வு இது கொண்டு வரக்கூடியது. இப்படி பல அக்னியாஸ்திரங்கள் அவன் நம்மீது என்ன செய்து கொண்டிருக்கிறான், எய்து கொண்டிருக்கிறான். நோயையும் அவன் தான் அநேகமாக கொண்டு வரான். எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவருடைய பக்கத்தில் நில்லாதபடி அவரோட வழி விலகச் செய்து அவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவர் ஒரு கூட்டத்தை அவன் வந்து ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கான். ஆனால் அவன் எபேசியர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நீங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த உணர்வையே அவன் வந்து மழுங்கடிக்கிறான். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வே அவன் மழுங்கடிக்கிறான். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உறங்காமல் தூங்காமல் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கார் என்பதே நம்ம மறந்து போய் நம்ம தனியாக இருக்கோம்னு சொல்லி தனிமை என்ற ஒரு உணர்வை கொடுத்து அநேக வேளைகளில் பின்மாற்றத்தை உண்டாக்குறான், பயத்தை கொடுத்து நம்மளை வழி விலகி செல்ல அவன் வைக்கிறான். எனவே தான் அந்த விசுவாசம் என்றும் கேடகத்தை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். விசுவாசம் எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் நம்ம அதை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். காணப்படாதவர்களின் உறுதி, நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில வேளைகளில் நம்முடைய பாவங்கள் அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பிரிவினையை உண்டாக்கலாம். அந்த சமயங்களில் அவன் வந்து நம்மளை தாக்குதல் நடத்தி என்ன செய்வான், நம்மளை விழ வைப்பான். அப்போ தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு என்ன செய்ய நமக்கு மழுங்கி போகும். நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாக இருக்குமானால் அவன் எந்த அக்னி ஆஸ்திரத்தை போட்டாலும் நம்மளை என்ன செய்யாது, அது பாதிக்காது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இமைப்பொழுது, ஒரு சில நேரங்களில் நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் என்ன செய்வார், நம்மளை
லேசாக விட்டு பிடிப்பார். அது இமை பொழுது தான். அதே நமக்கு என்ன செய்யும், பெரிய தாக்கத்தை உண்டாக்கிறோம். அதனால் இமை பொழுதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவருடைய கரங்களிலிருந்து விடுபடாதபடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தகப்பன், நம்முடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் நம் மீது அதிக கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மிகவும் நேசிக்கிறவர். நம்மை எப்படியாவது என்ன செய்யணும், அவருடைய ராஜ்யத்திலிருந்து வழி விலகி செல்லாதபடி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கனால நம்ம அதை மறந்து போகாதபடி, சாசனுடைய வஞ்ச வலையில் விழாதபடி நம்ம என்ன செய்யணும்னா, பொல்லாத நாட்களுக்குள் இருக்கிற நாம் அதை கவனமாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நினைச்சது பிரிவினை உண்டாக்குறது. பாவங்கள் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்குது. அப்போ அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, இப்படி இரத்தத்தில் என்னை மறைத்துக்கொள்ளும் சொல்லி இந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதல்களுக்கும் விலகி இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் ஆண்டவரோடு உள்ள உறவில் நம்ம பலப்படும்படியாக இந்த நாளிலே நாம் நினைப்பூட்டப்படுகிறோம். அது அவருடைய முகத்தை நமக்கு என்ன செய்யும், மறைக்கும். நமக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கும், நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும். இந்த 59ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பாருங்கள். அவருடைய கிரியைகள், இப்படிப்பட்ட மனிதனுடைய கிரியைகள் அக்கிரம கிரியைகள். நம்முடைய கிரியை நம்ம தேவனுக்கு எப்போ விலகி நடக்குமோ அப்புறம் நம்முடைய கிரியைகளும் எப்படி ஆயிரும், அக்கிரமம் நிறைந்ததாக ஆகிவிடும். ஆனாலும் அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொல்லி 53:5 நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை பிசாசு நமக்கு என்ன செஞ்சுன்னா மறக்க வச்சிருது. அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதபடி நம்முடைய அந்யோன்யம் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். 2 காரியம்தான். ஒன்று, வேத வாசிப்பில் கட்டாயம் இருக்கணும். முறையாக வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். முதல்ல நம்முடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் நினைவுபடுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியில் தான் என்ன செய்யணும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அது கூட ஆண்டவருக்கு எல்லாம் என்ன செய்யும், நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவருக்கு நான் வேண்டிக் கொள்ள போகிற காரியம் என்னதென்று அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை, சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபமும் வேத வாசிப்பும் தான் நம்மளை என்ன செய்யும், மீட்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாராம், கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டு. அவர் நம்முடைய மீட்பர். அவர் 20ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் என்று சொல்கிறது யார், கர்த்தர் சொல்கிறார். மீட்பர் வருவார்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தன்மை உடையவர், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். நான் போவேனாகில் உங்களை ஒரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். போன வாரத்தில் அதை குறித்தான் நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. பெந்தைகோஸ்து நாள், இந்த 50வது நாளில் தூய ஆவியானவர் அன்றைக்கு கூடியிருந்த அந்த 120 பேர் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியானவராய். இந்த வசனத்தில் பார்க்குறோம், மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபுக்கும் மீறுதலை விட்டு திரும்புகிற அவர் இடத்துலக்கும் என்ன செய்வார், வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை மீட்பவர், அவர் நம்முடைய சேவியர் அல்லது ரிடீமர் அல்லது ப்ரொடெக்டர் என்று 3 வார்த்தைகள் இதில் போடப்பட்டு, மீட்பர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 டிரான்ஸ்லேஷனில் 3 விதமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
21ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் மீறுதல்களை விட்டு திரும்பும்போது, நம்முடைய மீறுதல்களை விட்டு நாம் திரும்பும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல், எது முதல்? அந்த மீறுதல்களை விட்டு திரும்பின நாள் முதல் அவர் நம்மேல் இருக்கிற ஆவியையும் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளையும் என்றென்றும் நம்முடைய வாயில் இருக்கும், நம்முடைய சந்ததியின் வாயில் இருக்கும் அப்படி சொல்லி. அப்போ சந்ததி சந்ததியாய் நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. எவ்வளோ பொல்லாத நாட்களாக இருந்தாலும், எவ்வளோ பொல்லாத காலங்களாக இருந்தாலும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். என்றென்றைக்கும் அவரோடு நாம் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். 21ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி கடைசியில் போட்டிருக்கு, இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை, எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் அவரோடு நிலைத்திருக்கும்படியாய் ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை செய்த தேவன் என்ன செய்ய மாட்டார்? மனம் மாற மாட்டார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லப்பட்டு, மனம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் தான் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், த கிங் ஆஃப் கிங்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று உடன்படிக்கையை நினைவு கூற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, அது என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும், மாறாமல் இருக்கும். எனவே தான் வேதத்தில் எழுதி சொல்லியிருக்கு. 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. 144:15 இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்விதமான சீர்? என்றென்றைக்கும் அவர் நம்ம ஒரு உடன்படிக்கையை மீறாத உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் என்ற ஒரு சீரை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோங்கிறத என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது இந்த காரியங்களை மறந்து போகக்கூடாது. அவர் உடன்படிக்கையின் தேவர், என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா நினைவில் கொள்ளணும். காலையில் எழும்போது அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கணும். அதனால தான் மோசே ஜெபிக்கும்போது தன்னுடைய ஜெபத்தில் இந்த காரியங்களை சொல்லி ஜெபித்தார். என்ன சொன்னார்? நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும். அதிலே அந்த வசனத்துலேயே ஒரு பகுதியில் பார்க்கோம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி அப்படின்னு சொல்லி. அப்படிதானா? ஞானம் ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர் தான் தேவனுக்கு பயப்படுவதே ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் ஞானம், அவர் தான் புத்தி. அதனால் அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும், மனிதர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும்னு சொல்லி அவரிடத்துல நம்ம கேட்கணும்.